ம். நண்பர்களுக்கு வணக்கம். இது எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் தக்காளி கீரை. இது மண் தக்காளி கீரைன்னு தெரியாமலே நாங்கள் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கோம் பாருங்கள். இப்போது இந்த கீரை வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? வயிற்று புண்ணோ, வயிற்றில் அல்சர் இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இது மண் தக்காளி கீரைன்னு தெரியல. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்ட ஆல்ரெடி பச்சை மிளகா செடியும் இருக்குது. பச்சை மிளகா செடியும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த செடியும் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி வெள்ளை கலரில் பூ தான் வைக்கும். இதுவும் வெள்ளை கலரில் பூ வைக்கும். எங்களுக்கு என்ன குழப்பம்னா, அந்த பச்சை மிளகா செடி அதிகமாக பூ வச்சு மிளகாவை தரும். ஆனால் இது பூ வச்சு கீழே கொட்டிகிட்டே இருக்கும். எதுனே தெரியாது எங்களுக்கு. அந்த குழப்பத்தில் ரொம்ப நாளாக இருந்தோம். அப்புறம் பெருசாக கேர் பண்ணல, இதை விட்டுட்டோம். இதை மண் தக்காளி கீரைன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்தது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொம்பளைங்க தான். அவங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அப்புறமேட்டு. இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சைஸான இலை, அதாவது கொஞ்சம் முத்தலாக இருக்கக்கூடிய இலையெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த இலையெல்லாம் பார்த்தா தெரியும், கீழே பூச்சி ஆல்ரெடி கொஞ்சம் கூடு மாதிரி வச்சுருக்காப்புல. இந்த இலையெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து, அதாவது நம்ம ஒரு சைஸாக சரிங்களா, மொத்தத்தையும் நம்ம எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் ஒரேடியாக செடியை கொன்று போட்ட மாதிரி ஆகிடும் சரிங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாரத்துக்கு ஒரு 2 முறை சமைச்சி, அதாவது ஒரு சூப்போ இல்லை ஒரு பொரியலோ, பருப்பு கூட கடைஞ்சி கூட செய்யக்கூடிய ஒரு பொரியல் மாதிரி, அந்த மாதிரி கூட செய்யலாம். அது நம்ம கொஞ்சமான அளவு தான் எடுக்கணும். தேவையானப்போ எடுத்தால் தான் அடுத்தடுத்து நம்ம இந்த வளர்ச்சி இது நல்லா வளரும். இன்னும் பெருசாக போகும்போது அதுக்கேற்ற மாதிரி இலைகளும் வரும்போது தான் நம்மளுக்கு அதிகமான இது கிடைக்கும். இது எடுக்கும்போதே ஒரு இலை ஓடிது, ஒரு தண்டு உடஞ்சி போச்சு வேறு. பரவாயில்ல. இப்போ இதில் இருக்கிற ஒரு மண் தக்காளியும் எல்லாம் தேடி எடுத்தாச்சு. சிலது பழுத்து இருக்கும். அந்த மண் தக்காளி பழுத்து நம்ம இங்கு பழம்னு சொல்லுவாங்க. சில ஊரோட ஏரி ஓரங்களில் வளரக்கூடிய ஒரு இங்கு பழம் சொல்லுவாங்க. அந்த இங்கு பழத்தை சாப்பிட்டா எப்படி இருந்தீங்களா, ஒரு புளிப்பாக இருக்கும். அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி இந்த மண் தக்காளியும் பார்த்திங்கன்னா பழுத்துதுனாக்கா அந்த மாதிரியான ஒரு இங்கு பழ டேஸ்ட்டு தான் கொடுக்கும். அதை நீங்கள் வெறும் வாயிலே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ இங்கே நாங்கள் ஆல்ரெடி இது மண் தக்காளி கீரைன்னு எனக்கு தெரியாதனால கீழே சில தக்காளி, அதெல்லாம் தக்காளின்னு தான் சொல்லணும். தக்காளி இல்லைங்களா, அதெல்லாம் பழுத்து கீழே விழுந்துட்டுருக்கு போல். நம்ம பறிக்கும் போது தான் பார்த்தோம், சிலது நல்லா பழுத்து இருக்குது. சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்லாம். இதை மட்டும் பசியான நேரத்தில் உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா, இந்த மண் தக்காளியை மட்டும் பறித்து நீங்கள் வாயில் போட்டு கொஞ்சம் மென்னுட்டு தண்ணியை குடிச்சிங்கனாலே போதும். அதே உங்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். நான் இப்போ இது பறித்தது எல்லாமே என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் இந்த தக்காளி எல்லாமே எடுத்து வச்சு, அதை கொஞ்சம் பருப்பு போட்டு வதக்கி நம்ம பொரியல் மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது சரிங்களா. கூட்டு பொரியல் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் இப்போ பறிச்சிட்ருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மட்டும்தான் இது சாப்பிடுவேன்றதால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு எப்படி இந்த செடி மண் தக்காளின்னு தெரிய வச்சதுன்னு சொல்லிட்டு இதோ இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை ஒரு நாள் இந்த கூண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு திருப்பி அந்த செடி வரமாக வச்சா, அந்த வலையோட சைடில் வரக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் இழுத்து தின்னுந்தாளுங்க. ஆனால் இவங்க இலையை தின்றாளுங்களேன்னு சொல்லிட்டு அந்த இலையை பார்த்து உத்து பார்த்தா தெரியுது அதில் மண் தக்காளி இருந்தது. ஸோ அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணோம் இது மண் தக்காளி செடின்னு சொல்லி. இப்போ இதை கூட்டு வச்சாச்சு. சாம்பார் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது.